நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 12th அக்கௌண்டன்சியில் கூட்டாளி சேர்ப்பில் எடுத்துக்காட்டு 11 நம்ம பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டு 10க்கும் 11க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 10ல் பாருங்கள், சம்மில் அதாவது எடுத்துக்காட்டு 9ல் புதுசாக ஒரு கூட்டாளி சேர்றாரு. அவருக்கு ஒருத்தர் மட்டும்தான், பழைய கூட்டாளி 2 பேரில் ஒருத்தங்க மட்டும்தான் ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். எடுத்துக்காட்டு 10ல் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சிடுறாங்க, ஒதுக்கிடுறாங்க. இது அந்த மாடல். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு 11 பார்க்கும்போது புதுசாக வர்றவங்களுக்கு தனியாக எதுவுமே என்ன செய்யலை, ஒதுக்கலை. பழைய கூட்டாளிகள் 2 பேரும் சமமாக தன்னோட பங்கை பகிர்ந்து கொடுக்காங்க. இப்போ உங்களுக்கு கணக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 11 பாருங்கள். ஹமீது கோவிந்த் கூட்டாளி 5:3, இது அவங்களுடைய லாப பகிர்வு வீதம். ஜான் என்பவரை கூட்டாளியாக சேர்க்காங்க. ஆனால் ஜானுக்கு 3/5 2/5 அந்த மாதிரி தனியாக எந்த ஒரு பங்கும் என்ன செய்யலை, கொடுக்கலை. ஹமீதும் கோவிந்தும் தன்னுடைய பங்குக்கு 1/5 1/5 வீதம் பெறுகிறார். புதிய லாப பகிர்வு வீதம் மற்றும் தியாக விகிதம் கணக்கு தெளிவாக புரியணும். அப்போது தியாக பங்கு 1/5 1/5, அப்போ விகிதம் 1:1. பழைய பங்குலேருந்து நம்ம தியாக பங்கை கழிக்கணுமா? பழைய பங்கு அவங்களுக்கு 5/8 3/8. 5/8லேருந்து 1/5 கழிச்சோன்னா 8 40, 25 - 8 17/40. இவருக்கு 3/8 1/5 கழிச்சோன்னா 8 40, 15 - 8 7/40. 2 பேருக்குள்ளது கிடச்சிரும். இப்போது புதிய கூட்டாளியின் பங்கு நமக்கு கண்டுபிடிக்கணும். புதிய கூட்டாளியின் பங்கு இது வரைக்கும் மேலே ஏதாவது கொடுத்துருப்பான், டக்குன்னு அதை மட்டும் எழுதுவோம். இப்போ அவருக்கு தனியாக கொடுக்காம 2 பேரும் சமமாக பகிர்ந்தளிக்காங்க. அப்போ 1/5 1/5 கூட்டினீங்கன்னா அடிமானம் சமமாக இருக்கிறதுனால மேலே அப்படி கூட்டிடலாம் 2/5. அப்போ இவருக்கு 17/40 7/40, இவங்க 2 பேருக்கும் 40 அடிமானம் சமமாக இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச புதிய கூட்டாளிக்கு 2/5ன்னு இருக்குது. இந்த கீழே உள்ள 5 நம்ம 40 ஆக்கணும்னா 8ஆல் என்ன செய்யணும், பெருக்கணும். அப்போ பெருக்கணும் அப்படின்னா 8 2 16 8 40. அப்போது இப்போ இவருக்கு கிடைச்ச விகிதம் 17/40 7/40 16/40. அப்போது 17:7:16. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதிய கூட்டாளி தனியாக எதுவும் பங்கு அவருக்கு கொடுக்கலை. 2 பேரும் பழைய கூட்டாளிகள் 2 பேரும் சமமாக பகிர்ந்து அளிக்காங்க. அந்த மாடலுக்கான சம்மு தான் இது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.